இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். 4 வந்து பார்த்திங்கன்னா மைனிங் போயிருப்போம். அதில் நிறைய கோல்டு அயன்லாம் வச்சுருக்கோம். இப்போ அதை வச்சு தான் நம்ம சரி இப்போ மைனுக்குள்ளே இருக்கோமோ. ஐயோ மேலே போய்க்கலாம். இங்கே பாருங்கள் அயனாக இருக்குது, எடுத்துகிட்டு போயிடுவோம் சாமி. அந்த வரைக்கும் லாபம். சரி நீ பறக்கூடாது, ஒரு இடத்துல நிற்க விடுங்கடா. ஓகே நின்றாச்சு. ஓட்டு போடு 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 போடு. ஐஸ் மேலே ஏறிக்கலாம். ஐயோ ஐயோ ஸ்வீட்டில் கொஞ்சம் சவுண்டாக இருக்குது, மன்னிச்சுக்கோங்க ஐஸ் மன்னிச்சுக்கோங்க, மன்னிச்சே கொடுங்க. நீங்கள் மன்னிச்சாதான் நான் வீடியோ போடுறேன். ஐயோ ஐயோ அக்குவா மீன் மாதிரி இப்படி நின்றுக்கிறீங்க நடுவில், எல்லாத்துக்கும் நடுவில். இங்கே வருங்க அயனை தவிர எல்லாத்தையும் வைங்க. இல்லை போ அடிச்சுடுறாப்புல. ப்ளீஸ் ரெடி அயனை எடுக்க விடுங்கடா. எடுத்தியா வாங்க போவோம், மேலே போய் எடுத்துக்கலாம். மேலே போ சிங்க இருக்குது. இந்த வரேன் என் கண்ணில் ஏதாச்சும் ஒரு கேவு விட்டுருச்சுன்னா எனக்கு டைமண்ட் மேலே ஆசை வந்துடும். ஏதோ போதும். இது ஏற்கனவே அந்த இடம் சாமா, ஏற்கனவே அந்த இடம் அதான் லைட்டு. ஓகே மேலே போய்க்கலாம். செஞ்சுட்டு வச்சுக்கலாம். அதை நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். வேறு ஏதாச்சும் கேவு இல்லையா? இங்கே ஒரு மேலே அந்தரத்தில் ஐந்து. இப்போ நம்ம எங்கிட்ட போகக்கூடாதா? எங்கிட்டே இந்த கேவுக்குள்ளே தான் நம்ம எப்பயுமே போகிறோமோ. இதுக்குள்ளே போய் இன்னொரு கேவு கண்டுருக்கு இருக்காது. பரவாயில்ல போவோம். போன கேவுக்கே போய் 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 போர் அடிச்சு போச்சு. கேவுன்னுச்சு. ஓகே சாம்பிஸ் ஆர் தேர், சாம்பிஸ் ஆர் ஃபயர்ன்ற மாதிரி சாம்பிஸ் ஆர் தேர். ஓடியே போகணும், ஓடினே இருப்பேன். முடிஞ்சா பிடிச்சிக்கோங்க. இந்த இங்கே ஒன்று இருக்கா? ஆஹா சாம்பி துரத்துறானே. ஓடு ஓடு ஓடுறாப்புல ஓடியே போடுறா. எல்லா இடத்துலையும் டார்ச் முடிஞ்ச அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கடுத்து நம்ம ஃபைட்டை போட்டு எவனே யூஸ் பண்ணக்கூடாது, எவனாலே யூஸ் பண்ணாங்க. ஓடு 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 கைஸ். இந்த வந்துட்டாமரு வந்தே அப்படியான் ஆனால் முடிச்சோன்னு இருங்கடா. அடி இந்த நேரம் பொறுமையாக இருங்கடா. எல்லாத்தையும் வச்சுட்டு வந்து உங்களை அடிக்கிறேன்டா. சோறு ஆஹா மேலே ஏறுவான். இங்கிட்ட எல்லாத்துலேயும் வைப்போமா. ஆச்சு இருங்கடா, போயிட்டு அயனை மைன் பண்ணிட்டு வாங்கட்டாரேன். ஒருத்தன் சாம்பி வேறு என்னை வெறி குண்டு தருத்துறான். அது வேமா நம்ம அயனை எடுத்துக்கும். ஓகே வந்துருக்கான் டக்குன்னு இந்த வண்டியால். பே குட் பாய் பாய் பாய். எதுக்கு நீ வர வந்து செத்துட்டு போகிற? நீ வராமே இருக்கலாம். கைஸ் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். வீட்டுக்கு போகிறோம். பழைய வீட்டில் இருக்க பொருள்லாம் எடுத்து நம்ம புது வீட்டில் மாற்றிட்டு அயன் ஆர்மர் செஞ்சு அயன்லேயே எல்லாமே இப்போ பண்ண போகிறோம். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு. நம்ம ஒரு அயன் ஃபார்ம் கட்டணும் கைஸ். ஆனால் அதுக்கு வில்லேஜும் தேவை தான். நம்மளுக்கு வில்லேஜ் பக்கத்துலேயே வீடு வச்சுருக்கோம். நம்மளையும் நிலவில் நம்ம இப்போ பாருங்கள். அடுத்த நோக்கமே அடுத்த எபிசோட் 7 வந்துச்சுன்னா, சாரி 6 வந்துச்சுன்னா அது அயன் ஃபார்மாக தான் வச்சுருக்கோம். இதுவே என் வாக்கே கட்டளம் சட்டளம். ஐயோ ஏதோ ஒரு ஓகே மேலே போவோம். அயன் ஃபார்ம் அடுத்த எபிசோடில் அயன் ஃபார்ம். இப்போலாம் நான் இனிமேல் டக்குன்னு வீடியோ போட்டுறேன். இப்போ தான் நீங்கள் எல்லோரும் ஆனந்தமாக பார்ப்பீங்க. ஏன்னா எப்போயாச்சும் தான் நான் கைஸ் போடுறேன். அதுக்கு எப்பயுமே போட்டாவாச்சும் ஏதாச்சும் நல்லது நன்றி. ஓகே இங்கெல்லாம் கொஞ்சம் டார்ச் வச்சுட்டு இப்போ எப்படி சாவுறதுன்னு தெரில. சரி ஃபஸ்ட்டு நம்ம போய் அயன் எடுப்போம். நம்ம சாவ போகிறோம். இங்கே வர ஹங்கர் பாருங்கள் சுத்தமாக இல்லை. போயிட்டு நல்ல உருப்படியான வேலையெல்லாம் பார்த்துட்டு வரும்.
எப்போ இது உடைய போதுன்னு தெரில. ஓகே, எடுத்துகிட்டு போய் சாப்பிட போகிறோம். ஃபைட்டிங் தான் கைஸ். ஆடா வந்து வர்றே வரோம். வீட்டில் உங்கள் அடியில் இருந்தாடே அடிக்க போட்டேன். ஓகே, ஸ்லைன் பை சாம் ஸ்லைம். ஓகே, செத்துட்டோம். போயிட்டு ஓகே ஃபஸ்ட்டு இதை எடுத்துட்டு அப்புறம் இதை எடுப்போம். எடுத்துட்டு போயிட்டு மூடிட்டு போய் நம்ம புது வீட்டில் வச்சுட்டு வந்துடலாம். முக்கியமாக ஒரு செஸ்ட்டு செய்யணும், நிறையா செஸ்ட்டு செய்யணும் போல். ஏன்னா நான் நிறையா லூட்ஸாக இருக்கு, நான் ஃபஸ்ட்டு வைக்கணும். ஓகே, புது வீடு கட்டியாச்சுல ஐசி தான். நம்ம புது வீட்டு கண்டோம். டார்ச் எதுவுமே வைக்கல, எந்த பொருளுமே உள்ள இல்லை. ஆனால் வீடு எப்படி ப்ரூஃபில் ஏறி ஜாலியாக விளையாடலாம் போல். நான் வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டாச்சு கைஸ். இப்போ வந்து டார்ச் வைக்கணும். இங்கே ஒரு டார்ச், இங்கே ஒரு டார்ச், இங்கே ஒரு டார்ச், இங்கே ஒரு டார்ச். ஓகே, கரெக்டாக இருக்கா? இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்தது அப்போ ஃபஸ்ட்டு ஃபர்னன்ஸ் வச்சுக்குவோம். சரி, கிராஃப்டிங் டேபிள் வச்சுக்குவோம். அடுத்த ஃபர்னன்ஸு, அடுத்த செஸ்ட்டு வரும். வெயிட் பண்ணுங்கள். செஸ்ட்டு நிறையா செய்யணும், நிறையா எடுக்கும். 6 செஸ்ட்டு அப்படியே எடுத்துக்கணும். ஓகே, வச்சுக்கலாம். ரைட்டு, இன்னும் 2 எடுத்துட்டு இன்னொரு 4 இது எடுத்துரும். இன்னும் எடுத்துப்போம், ஏன்னா அங்கே ஒன்று இருக்குல்ல. எடுத்து இங்கே 1 2 இங்கே 1. ஓகே, இங்கெல்லாம் இந்த தேவையில்லாத பொருளெல்லாம் வச்சிடணும் முக்கியமாக. சரி, அப்போ வேறு வழி இல்லை. உள்ள கச்சிரு. இப்போ போயிட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த செஸ்ட்டை எடுத்துகிட்டு வரும். இல்லை ஃபஸ்ட்டு இந்த செஸ்ட்டில் கோல்டு இதெல்லாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் வச்சாச்சா? போயிட்டு மிச்சதெல்லாம் எடுத்துட்டு வருவோம். வேணும் பறக்கிறோம் பறந்தே ஆகிறோம். ஓகே, ஓகே, டைம் எல்லாத்தையும் எடுத்தாச்சா? செச்சோ இல்லை கை போய் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறையா வீடியோ உங்களுக்காக எடுத்து போடுறேன். இந்த வீடியோ வந்தோன்னே அடுத்த நிமிஷமே ஒரு எபிசோட் 7 வந்துடும் கைஸ். இல்லை ஒரு நைட்டு கூட வரும் கைஸ். இன்றைக்கி நைட்டு கூட வரும். இப்போ வரும்னு எனக்கே தெரியாது, ஆனால் வந்துடும். இன்றைக்கி வந்துடும் கைஸ். எபிசோட் 7 வந்துடும். நாளைக்கு எபிசோட் 8 வந்தாலும் வந்துடும். இப்படிதான் நம்ம குழப்பம். போயிட்டு எல்லாத்தையும் வச்சு திருப்பி போய் எடுக்கணும். எதுக்குன்னா நான் இப்போ ஆயுதம் செஞ்சேன்னு எனக்கும் தெரியல. ஸோ நம்ம இது ஆயுத பெட்டி வச்சுக்கலாம். எல்லா ஆயுதத்தையும் வச்சுக்கிறோம். அம்பு எல்லாத்தையும் வச்சுட்டு பெட்டு எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சுக்கணும். தூங்கணுங்க வச்சுட்டு இப்போ போயிட்டு திரும்ப போய் எடுத்துகிட்டு வருவோம். இடம் காலியாக தான் இருக்குது. திருப்பி யாரும் விட்டுற மாட்டாங்களா? நம்பிக்கை இருக்குது.
வா அழுத்து வீடே காலியாக இருக்குது. நம்ம இருந்தோம்னா ஏதாவது சொல்லுவோம். ஓகே போயிட்டு வீடே வச்சுருவாங்க. ஒரு வழியாக நம்ம வீட்டு மாறிட்டோம். போயிட்டு இங்கெல்லாம் வச்சுட்டு இன்னும் நம்ம கட்டுவோம். எப்போன்னா ஒரு எபிசோட் 10க்கு மேலே ஒரு ட்ரீம் ஹவுஸ்னு ஒன்று கட்டுவோம். கவலைப்படாதீங்க. அதாவது இப்படி இருக்கணும் எனக்கு ஒரு ஆசை. மைன்கிராஃப்டில் ட்ரீ ஹவுஸு அந்த மாதிரிலாம் கிடையாது. பெரிய வீடாக மாடர்ன் ஹவுஸாக கட்டுறோம். நம்மளும் பெரிய ஆகலாம். ஓகே கட்டுறோம், கட்டியே ஆகிறோம். சவால் ஒன்று இங்கே வச்சுக்கோங்க. ஓகே வச்சா பாருங்க. இதில் போயிட்டு பாருங்க வயசு எவ்வளோ அயன் இருக்குது. அயன் பொம்மைன்னா எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போயே எவ்வளோ இருக்குது. ஒரே ஆர்வமாக இருக்குது. அயன் ஃபார்ம் தான் அடுத்து எபிசோட் 8. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இது இங்கே வச்சுருவோம். ஃபியூலு இப்படி வைக்க வேணாம். இப்போ வச்சுட்டு நம்ம குழப்பத்தில் வந்து இதில் வச்சு எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். 57 வந்துருச்சா? எல்லாத்தையும் ஃபியூலில் இதில் போட்டுருவோம். ஓகே இப்போ வேஸ்ட் இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கணும். இதெல்லாம் இங்கே வச்சிடலாம். இதெல்லாம் எதுக்கு எனக்கு தேவையே இல்லை. நான் இப்போ அயனுக்கு மாற போகிறேன். அதுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வச்சுரு. வையி ஓகே. இத்தனை ஸ்வாடு இருக்கா? ஆனால் ஒரு 3 ஸ்வாடை செஸ்ட்டில் போட்டு வந்துடுறேன். ஆப்பிள் ஸ்டோன் எதுக்கு இவ்வளோ இருக்குன்னு எனக்கும் தெரியல. இது மட்டும் வச்சுக்கோங்க. போயிட்டு செஸ்ட்டில் போயிட்டு ஒரு 3 ஸ்வாடு இங்கே வச்சுட்டு போயிட்டு இப்போ இந்த அயன் எடுத்து அவ்வளோலாம் வேணாம். ஃபஸ்ட்டு ஓகே இந்த 24 அயன் வச்சுருவோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ அயன் தேவைப்படுதுன்னு பார்ப்போம். இது வேறு அங்கே போ சும்மா வந்து நீண்டி. ஓகே இன்னொரு ஃபர்னன்ஸ் செஞ்சுக்கோங்க. ஏன்னா இங்கிட்டு ஒன்று எரிஞ்சுக்கு இருக்கும்ல அது வாட்டுக்கு. நான் சொல்கிறது கரெக்டு தானே? இங்கிட்டு கொஞ்சோன்னு ஒரு 12 11 பார்த்துக்கலாம். எத்தனை போயிட்டு 11 எங்கடா 11 இந்த இருக்கா இல்லை? இப்படி 42 எடுத்து இங்கே கொஞ்சம் வச்சு இது வந்து கோல்டு தனித்தனியாலாம் இல்லை. இங்கே டைன் ஏதா அப்படி இங்கிட்டு கோல்டு ஏறட்டும். சாரி கோல்டு இங்கிட்டு இருக்குது. கோல்டு 13 இருக்கா? எடுத்து வச்சுருவோம். இல்லைக்க பாருங்க இப்போ தான் ஒரு ப்ராப்பரான இதில் இருக்கேன். ஃபஸ்ட்டு எத்தனை அயன் தேவைப்படுது அதுதான் நம்ம பார்ப்போம். இதில் ஒரு 5, இது கொஞ்சம் 5, இது ஒரு 3 6 7 8 8 ஒரு 5 13 வரும். 6 7 13 ஒரு 7 20 24 டைமண்ட்ஸ் அயன் டைமண்ட்ஸ். ஓகே செஸ்ட்டுக்குள்ள கொஞ்சம் இருக்குமே. ஓகே எடுத்துக்கலாம். எடுத்து 18 வந்துருச்சு. ஓகே கமான். கோல்டு எதுதான் போய் பார்த்துருக்கோம். கோல்டு எப்படி எடுத்துட்டு வந்து நம்ம ஒரு பிக்கேக்ஸ் பண்ணிக்கலாமா? பிக்கேக்ஸ் ஓகே 2 ஸ்டிக்கர் இருக்குமே அதை எடு. ஓகே கரெக்டாக இருக்கா? எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு அயன் ஆர்மர். ஓகே ஓகே இன்னும் ஒரு டைம் ஒரு அயன் கை கிடச்சிருச்சு. அண்ணா பார்த்தே பண்ணி
எடுத்துட்டேன். இதில் 1 2 3 கைஸ் அயன் ஆர்மர் இருக்கு. என்னடா அயன் ஆர்மர் கைஸ். ஓகே இருங்க ஒரு நிமிஷம் செட்டிங்ஸில் போயிட்டு காமிக்கிறேன். ஓகே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கைஸ். பார்த்தீங்களா அயன் ஆர்மர் ரெடி தரமாக இருக்கா கைஸ். வாவ் ஐஸ் அயனுக்கு மாறிட்டோம். இப்போ இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுமா? ஐயோ துறா தொடுடா செவாலை ஐயோ தொட மாட்டானே. மூஞ்சி க்ளோஸ் அவ்வளோ பார்க்க பயமாக இருக்கு. ஏன்டா அப்படி பார்க்குற டேய். ஓகே கரெக்டாக இருக்கா? ஒன்று வெயிட் பண்ணு. இதோட வீடியோ முடிச்சுக்கொள்வது நான் உங்கள் கோபி கேமிங். பை கைஸ். பாய் கைஸ்.